என்னோடு கூட ஒரு அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். முதல் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது ரெண்டாவது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளிலெல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையில் இருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேராக சீரியா தேசத்தானாய் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரே எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகள் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. தசம பாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்திலெல்லாம் 10% எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்த்த பின்பு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இழவு காரியத்திற்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரே எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. இந்த கட்டளையின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளையின்படி எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ண எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் வாசிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம் என்றால், ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு பல காரியங்களை வாக்கு பண்ணினார் இல்லையா? காரியங்களை வாக்கு பண்ணினது மட்டுமல்ல, கட்டளைகளையும் கொடுத்தார். அதிலே ஒரு கட்டளை தான் இந்த நாம் வாசித்த உபாகமம் 26ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட கட்டளை. நம்ம எல்லாருக்கும் பல வேளைகளிலே வாக்குத்தத்தம் தெரியும், அப்படித்தானே? உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 11வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார்.
8வது வசனம், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். அவர்கள் அடிமைகளாய் இருந்த நாட்களிலே அந்த தேசத்தில் சிறுமையை அனுபவித்தார்கள், கொடுமையை அனுபவித்தார்கள், கடினமான வேலை செய்தார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் சிறுமைப்பட்ட போது ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார், நான் உங்களை இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு உங்களை நான் என்ன செய்வேன், அழைத்து செல்வேன் என்று சொன்னார். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, ஆண்டவரை நம்பி வந்த நமக்கும் அப்படித்தான். நாம் ஒரு காலத்திலே அடிமைத்தனத்தில் இருந்தோம், ஒரு காலத்திலே சிறுமையில் இருந்தோம். ஆண்டவர் நம்ம மேல் வைத்த மிகுந்த இரக்கத்தினால் நம்மை ரட்சித்து இவ்வளோ இன்னைக்கு வாசிச்சிங்களே, இவ்வளோ பிளஸ்ஸிங்ஸையும் ஆண்டவர் உங்களுக்கு தான் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நமக்கென ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் உபாகமம் 26 கடைசி வசனம். திரும்ப வாசிக்கலாம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாள் இந்த வசனத்தை வாசிச்சா கூட இன்று உனக்கு சொல்லுகிறார் என்ற வார்த்தை மாறப்போவதே இல்லை. அப்படி என்றால் இது ஒவ்வொரு நாளுக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன். சரி, இந்த வாக்குத்தத்தத்தை எப்போ கொடுத்தார் என்றால், அவர் ஒரு கட்டளை கொடுத்தார். நீ போய் சேருகிற தேசத்திலே, நீ போய் சேர்ந்த பின்பு நீ அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே பயிரிட்டு விளைச்சல் வரும் பொழுது அந்த முதற் கனியை எடுத்துக்கொண்டு எங்கே வர வேண்டும், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். அங்கே வந்து என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறார். வீட்டில் போய் நிதானமாக படிச்சு பாருங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்கு பண்ணினீரே, அந்த தேசத்துக்கு நான் வந்து சேர்ந்தேன் ஐயா. அப்போ எதை நினைக்க சொல்கிறாரு? நான் அடிமையாக இருந்த நான் இப்போ நீங்கள் ப்ராமிஸ் பண்ண ப்ராமிஸ் லேண்டுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன். வாழ்க்கையில் பல வேளைகளிலே ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை மறந்துடுறோம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அப்படின்னு ஏன் ஒவ்வொரு ஆராதனைக்கு முடிவில் நம்ம சொல்கிறோன்னா, நம்ம மறக்கக்கூடாது. எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள், எத்தனையோ ஸ்லாக்கியங்களை தேவன்ட்டு வாங்கியிருக்கிறோம். ஆனால் நம்ம மறந்துடுறோம். மறக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பிரமாணத்தெல்லாம் சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்லணுங்கிறாரு? 6வது வசனம் 7வது வசனம், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம், அடிமைத்தனத்திலிருந்து எங்களை புறப்பட பண்ணி நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு எங்களை கொண்டு வந்தீங்க. அப்படின்னா எதை நினைக்க சொல்கிறாரு? நாங்கள் ஏற்கனவே எங்கே இருந்தோம்? அடிமைத்தனத்தில் இருந்தோம். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை அடிமைத்தனம் இல்லை? இவ்வளோ ஜபங்களை பண்ணி ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்து கொண்டு வந்தாரே. இதெல்லாம் செஞ்சு இப்படியெல்லாம் நீ செஞ்சன்னா நான் உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பொங்கல் என்று எல்லாரும் கொண்டாடுறாங்களே, அது என்ன தெரியுமா? நாங்கள் விதைத்தோம், விளைச்சல் வந்தது, அந்த விளைச்சலை கடவுளுக்கு காணிக்கையாக்குகிறோம். இதை முதல்ல சொன்னது ஆண்டவருடைய வேதம்தான். உன் விளைச்சலின் பலனை எடுத்துட்டு வந்து எனக்கு காணிக்கையாக்கு என்று சொல்லுகிறார். ஆனால் ஜனங்கள் இந்த வேதத்தை அறியாததினால் எல்லாம் செய்கிறாங்க. யாருக்கு காணிக்கையாக்குகிறோம் என்ற ஒரு இடத்தை மட்டும் மக்கள் என்ன செஞ்சிடுறாங்க, மறந்துடுறாங்க. இன்னைக்கு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம், சில காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். பைபிளில் ஆண்டவர் தன்னுடைய ஜனம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக 7 பண்டிகைகளை சொன்னார். எத்தனை பண்டிகைகள்? 7 பண்டிகைகள். மொத்தம் இஸ்ரவேலருக்கு பண்டிகைகள் 70 நாட்கள். ஏற்கனவே ஒரு சில இடங்களில் நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறேன். 52 ஓய்வு நாட்கள், அந்த 52 சாபத் அதை பண்டிகையாக ஆசரிக்கணுமா. பெந்தகோஸ்தே பண்டிகை ஒரு நாள், எக்கால பண்டிகை ஒரு நாள், தேசத்தின் பாவ நிவர்த்தி 7 நாள், கூடார பண்டிகை 7 நாள், சபை கூடும் நாள் 1, பஸ்கா பண்டிகை ஒரு நாள், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாள். ஸோ டோட்டலி 70 டேஸை தன் ஜனங்கள் பண்டிகையாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் நமக்கு இருக்கிற இப்போ ட்ரெடிஷனில் பண்டிகையா அதெல்லாம் வேண்டாம், எல்லாம் அழுது புலம்பணும். சில வேளைகளில் நம்ம ஆராதனையே அழுகையும் புலம்பலுமாக இருக்குது. பட் நமக்கு செலிப்ரேட் பண்ணவும் தெரியணும். ஆண்டவர் எனக்கு செஞ்ச நன்மைகள், சிலுவையில் அவர் சிறந்து எனக்கு கொடுத்த வெற்றி, இதெல்லாம் செலிப்ரேட் பண்ண தெரியணும். உங்கள் டே டு டே லைஃப்பில் யூ ஹாவ் டு செலிப்ரேட் த விக்ட்ரி ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ஜெயிச்சிருக்கிறாரு, எனக்கு தோல்வி கிடையாது, எனக்கு ஜெயத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் ஃபெஸ்டிவல்ஸை ஆண்டவர் அந்த நாட்களில் நியமித்தார். சரியா? மொத்தம் 7 பண்டிகை. அதில் பஸ்கா பண்டிகையை குறித்து யாத்திராகமம் 12 நம்ம வாசிக்கிறோம். இந்த எல்லா பண்டிகையை குறித்து லேவியராகமம் 23 நீங்கள் வீட்டில் போய் படிங்க. இன்றைக்கி உங்களுக்கு அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? வீட்டில் போய் லேவியராகமம் 23, உபாகமம் 26 படிக்கணும். சரியா? அப்போ தான் மக்கள் ஏன் பொங்கல் கொண்டாடுறாங்க, நம்ம எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் என்ற ஒரு சின்ன வெளிச்சம் உங்களுக்கு வரும். ஆண்டவர் 7 பண்டிகைகளை கொண்டாடும்படி சொன்னார். ஒன்று பஸ்கா பண்டிகை. அதை பற்றி ரொம்ப நான் இன் டீட்டெயில் சொல்ல விரும்பலை. இந்த பஸ்கா பண்டிகை எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை குறிக்கிறது. பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது இயேசு அடிக்கப்பட போவதற்கு அடையாளம். 2வது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இது எதை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவின் அடக்கத்தை குறிக்கிறது. யூதர்களுக்கு மாலை வேளையில் தான் முதல் நாள் ஆரம்பமாகும். நம்ம மார்னிங்லேருந்து கால்குலேட் பண்ணுறோம்ல. ஸோ இயேசு பாடுபட்டு அன்று அடக்கம் பண்ணப்பட்டார். அடுத்த நாள் ஏர்லி மார்னிங்கில் ஜீசஸ் உயிரோடு எழும்பிட்டார். அதாவது அவருடைய மாம்சம் அழிவை காண்பது இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்குதுல்ல. அந்த டிக்கே ஆறதுக்கு முன்னாடியே ஜீசஸ் என்ன செஞ்சுட்டாரு? உயிரோடு எழும்பிட்டார். அப்போது புளிப்பில்லாத ஒரு வாழ்க்கை, நாற்றமில்லாத ஒரு வாழ்க்கை, இதை நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அதில் நிறைய விளக்கம் இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ பஸ்கா பண்டிகை கிறிஸ்துவின் மரணத்துக்கு அடையாளம், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கிறிஸ்துவின் அடக்கத்துக்கு அடையாளம். சரி, அறுப்பின் பண்டிகை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். அது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். பெந்தெகோஸ்தே பண்டிகை அது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதற்கு அடையாளம். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு 10வது நாள் சீனாய் மலைக்கு வந்தாங்க. ஸோ 10வது நாள் சீனாய் மலைக்கு வந்தோடனே அங்கே எல்லாம் தரிச்சிருக்கிறாங்க. மோசே 40 நாள் மேலே இருக்கிறார். 40வது நாள் பிரமாணத்தை வாங்கிட்டு வரார். ஸோ 10 + 40 எவ்வளவு? 50. 50வது நாள் பிரமாணத்தை வாங்கினால இஸ்ரவேலர் பெந்தெகோஸ்தே பண்டிகை என்று கொண்டாடுறாங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு மரித்து உயிரோடு எழுந்த 50th டே பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். நாம் அதை எதா கொண்டாடுறோம்? பெந்தெகோஸ்தே பண்டிகை என்று கொண்டாடுகிறோம். சரி, அப்படி என்றால் பெந்தெகோஸ்தே பண்டிகை பரிசுத்த ஆவியானவரின் அருள் மாறி ஊற்றப்படுவதற்கு அடையாளம். இன்னொரு பண்டிகை எக்கால பண்டிகை, அது கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளம். பாவ நிவர்த்தி பண்டிகை கிறிஸ்துவின் மீட்புக்கு அடையாளம். ரகசிய வருகைக்கு பிறகு யூதர்களெல்லாம் மீட்கப்படுவார்களே, கைவிடப்பட்டவர்களெல்லாம் மீட்கப்படுவார்களே, அதற்கு அடையாளம் தான் பாவ நிவர்த்தி பண்டிகை. கடைசியிலே கூடார பண்டிகை. நாங்கள்லாம் இந்த பூமியில் பரதேசிகளை போல வாழ்கிறோம்ப்பா, இதே பூமியில் நாங்கள் 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு அடையாளமாக கூடார பண்டிகையானது பூமியிலே 1000 வருஷ அரசாட்சிக்கு அடையாளம். பஸ்கா பண்டிகை இயேசுடைய சிலுவை மரணத்துக்கு அடையாளம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கிறிஸ்துவுடைய அடக்கத்துக்கு அடையாளம். அறுப்பின் பண்டிகை இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். பெந்தெகோஸ்தே பண்டிகை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதற்கு அடையாளம். எக்கால பண்டிகை கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளம். பாவ நிவர்த்தி பண்டிகை கிறிஸ்துவின் மீட்புக்கு அடையாளம். கூடார பண்டிகை 1000 வருஷ அரசாட்சிக்கு அடையாளம். சரியா? இதில் அறுப்பின் பண்டிகை என்ற ஒரு பண்டிகை இருக்கிறது. இதை குறித்து லேவியராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் எல்லா நாளும் பயப்படாதே கலங்காதே செய்தியை தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில நாட்கள் சில வசனத்தை கற்றுக்கொண்டு பலன் அடைந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாயும் மாற வேண்டும். எடுத்துக்கொள்ளலாம் லேவியராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10லிருந்து வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து. நல்லா கவனிக்கணும். நீங்க அடிமையா இருந்தீங்க, இப்போ ஒரு தேசத்தை கொடுத்திருக்கிறேன், அங்க போய் சேர்ந்திருக்கிறீங்க. அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். சரி, அறுப்பின் பண்டிகைனா என்ன அப்படின்னா, நீ விதைக்கிறியே அதை நான் விளைய செய்கிறேனே. விளைய செய்கிறவர் யார் சொல்லுங்க? நீங்கள் வேலை செய்கிறதுக்கு பலன் கொடுக்கிறவர் யார்?
கர்த்தர். நம்ம யாரும் போய் இப்போ வெள்ளாண்மை செய்வதில்லை, ஆனால் நாம் ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம். ஸோ வேலையை செய்ய பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். நீ விதைக்கிறாயே, அந்த விதையை நான் ஆசீர்வதிக்கிறேனே, அதை நீ அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இருக்கிறோமே, இந்த ஹால் தான் என் ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த ஃபீல்டில் என்ன செய்கிறேன்? விதைக்கிறேன். ஃபீல்டுனா வயல் நிலம். அப்போது எல்லாம் விளைஞ்சு நிற்குது. அந்த கதிர் பிடித்து அது நிற்கும் பொழுது விளைச்சலை பயிரிடுகிறவர் என்ன செய்வாங்களா, ஒரு ஓரத்தில் இருக்கிற முதல் கதிர்கட்டு, அதில் வந்து எது நல்லா விளைஞ்சு முதல்ல நிற்குதோ அதை அறுத்து கொண்டு, எல்லாத்தையும் அறுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அந்த ஃபஸ்ட் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு நேராக ஆலயத்துக்கு போய் ஆசாரியன் கையில் கொடுப்பாங்களாம். அப்போது நான் வந்து அறுப்பின் பண்டிகை நான் கொண்டாடுறேன், நான் விதைத்தேன், எனக்கு விளைந்தது, இப்போ நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு அந்த முதற்கட்டை யார்கிட்ட கொடுக்கணும்? ஆசாரியன். ஆசாரியன் அந்த விவசாயியின் கையிலிருந்து அல்லது பயிரிட்டவனுடைய கையிலிருந்து அந்த முதற்கட்டை வாங்கி கர்த்தருக்கு அசைவாட்டும் பலியாக என்ன செய்வாராம்? செலுத்துவாராம். இப்போ கொடுத்தது ஒரே ஒரு கட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மீதியெல்லாம் இருக்குது. அப்போது இந்த அசைவாட்டும் பலியை கொண்டு வந்தவர் சொல்லிட்டு போவாரா, ஐயா ஆசாரியரே, கர்த்தர் எனக்கு கொடுத்த தேசத்தில் என் வயலில் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு, நான் முதற்கட்டை இப்போ கொண்டு வந்துட்டேன், மீதியெல்லாம் விளைஞ்சி நிற்குது, நான் போய் அறுவடை செஞ்சுட்டு இன்னும் நன்றி காணிக்கையை கொண்டு வருவேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக முதற்கட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். அடுத்து வாசிங்க. உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். சரி, 14 வாசியுங்கள். உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசியீர்களாக. அதாவது என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் போர்ஷனை கொண்டு கொடுத்துட்டார்ல, கொடுத்துட்டு மீதியெல்லாம் இப்போ என்ன செய்யுது? விளைஞ்சு நிற்குது. நீ ஆசைப்பட்டு அந்த கதிரை எதனா பறித்து அதை வாட்டி என்ன செஞ்சிடக்கூடாது? சாப்பிட்றக்கூடாது. ஏன்னா இன்னும் உனக்கு டேஸ் இருக்குது. நீ காடுக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம்தான் அந்த விளைச்சலின் பலனை நீ என்ன செய்யணுமா? வாங்கணுமா? இது எவ்வளோ ஒரு அழகான ஒரு நன்றி உணர்வோடு இந்த பூமியில் நம்ம வாழணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. உபாகமம் 26 படித்தோமே, அப்போது அவங்க வந்து கர்த்தர்கிட்ட சொல்லுவாங்களாம், ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சீங்க. 14வது வசனம், நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் என்ன செய்யலை? ஒருவேளை வீட்டில் ஒரு மரணமோ ஏதோ நடந்துருச்சுன்னா பரவாயில்ல, வயலிருந்து அறுத்துட்டு வா. சிலர் என்ன செய்வாங்க, அந்த நாட்கள்லாம் அவங்களுக்கு வயல் மிகுதியாக இருக்கும். ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு தேவைன்னா உடனே ஒரு வயலில் ஒரு போர்ஷனை என்ன செஞ்சிருவாங்க? விற்றுருவாங்க. விற்று தான் வாழ்வாங்க. நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் என்ன செய்யலை? புசிக்கல ஆண்டவரே. காரியத்துக்கு அதில் நான் ஒன்று எடுக்கல ஆண்டவரே. அப்புறம் இழவு காரியத்திற்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை ஆண்டவரே. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடியே சகலமும் என்ன செஞ்சு முடிச்சேன். இது எதை சொல்லுது? கர்த்தருக்குன்னு நீங்கள் செய்கிற ஒரு பொருத்தனையில் அல்லது கர்த்தருக்குன்னு நீங்கள் செலுத்த வேண்டியதில் என்ன வைக்கக்கூடாது? கை வைக்கக்கூடாது. இது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. இதுதான் பாடம். முதல் கதிரை கொண்டு வந்து கொடுத்துட்டேன், மீதியெல்லாம் விளைஞ்சிருக்குது. டெம்டேட்டிங்காக இருக்கும், ஐயோ கொஞ்சம் ஒரு ஓரத்தில் அறுத்துட்டு போய் விற்றுட்டு வந்து இந்த அவசர தேவைக்கு சந்திச்சுக்கலாமே. நோ நோ நோ, டோன்ட் டச் இட். இதுதான் ஆண்டவருடைய பிரமாணம். அப்போ எல்லாம் விளைஞ்சு 50வது நாள் விளைஞ்சு நிற்குமா. அந்த 50வது நாள் அவங்க மனப்பூர்வமாக எவ்வளவு கதிர்களை அறுத்து கொண்டு முதலாவது கர்த்தருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துட்டு வந்து அப்புறம்தான் என்ன செய்வாங்களா, மீதி உள்ளதை அறுவடை செய்து அவர்களுடைய செலவுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அறுப்பின் பண்டிகை என்று வேதம் சொன்ன காரியத்தை தான் இன்றைக்கு நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க? பொங்கல் என்று கொண்டாடுறாங்க. இந்த விளைச்சலை கொண்டு வந்து படைக்கிறார்கள். ஆனால் இந்த தேவன் சொன்ன இந்த பிரமாணத்தின்படி தேவ ஜனங்களாகிய நாம் வாழும்போது தான் அது நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. புரியுதா? பைபிள் எவ்வளோ சத்தியங்களை நமக்கு அழகாய் கற்றுத்தருகிறது. சரி, நான் சொன்னேன் 7 விதமான பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். அதில் ஒன்று இந்த அறுப்பின் பண்டிகை. சரி, இன்றைக்கு நம்மெல்லாம் போய் வயலில் விதைச்சிட்ருக்குறோம், விதைக்கிறோமா? இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் சொல்லுதில்ல அழகா, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் அப்படின்னா யாரை காட் பிளஸ் பண்ணுவாங்கன்னா, தேங்க்ஃபுல்லாக இருக்கிறாங்க பாருங்க ஆண்டவருக்கு, அந்த பிள்ளைங்களை தான் ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார். தேங்க்ஃபுல்லாக
எனக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு, என் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுலேருந்து என் ஆண்டவருக்கு கொடுக்குறேன், என் ஆண்டவரை கனம் பண்ணுறேன், என் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று மனப்பூர்வமாய் தேவனுக்கு கொடுக்கிற ஜனங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். உபாகமம் 28 பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பேன் முதல் வசனம் சொல்லுதே. நியூ இயர் வந்தவுடனே நிறைய பேருக்கு அட்டையில் வாக்குத்தத்தம் கண்ணை மூடிக்கிட்டு எடுப்பாங்க. ஆண்டவரே நல்ல வாக்குத்தத்தமா தாங்க ஆண்டவரே, வாக்குத்தத்தம் சொல்லும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பேன். எப்போ மேன்மையாய் வைப்பார்? நன்றி இல்லாது நாம் வாழ்ந்தால் தேவனிடத்திலிருந்து மேன்மையை வாங்கவே முடியாது. we should be thankful. ஆண்டவர் எனக்கு செஞ்சிருக்கிறார், நான் ஆண்டவருக்கு செய்வேன், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு. சரி, ஒரு வசனத்தை நான் வாசித்தேன், அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். சரி. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. நல்லா கவனிங்க. இந்த பண்டிகையை ஆண்டவர் ஏன் கொண்டாடணும்னு சொன்னாருன்னா, இஸ்ரவேல் தேசத்தில் மக்கள் பல பட்டணங்களில் சிதறி இருந்தார்கள். அப்போது தங்களுக்கு விளைகிற விளைச்சலை எடுத்துக்கிட்டு எங்கே வரணும்? தேவாலயத்துக்கு வரணும். ஸோ 3 முக்கியமான ரீசன். ஒன்று, ஜனங்கள் வந்து கர்த்தரை சந்திக்கணும். ஆலயத்தில் வந்து காட், நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கிறேன், என்னுடைய விளைச்சலை கொண்டு வந்திருக்கிறேன்ட்டு ஜனங்கள் ஆண்டவரை சந்திக்க வரணும். அதே நேரத்தில் ஆண்டவர் ஜனங்களை சந்திக்கிறதுக்கு தான் பண்டிகை. இப்போ பாருங்க, காயினும் ஆபேலும் என்ன செய்கிறாங்க? ஒருத்தன் விதைக்கிறான், ஒருத்தன் மந்தையை கவனிக்கிறான். இப்போ அவங்க அப்பா அம்மா கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க, கர்த்தருக்கு என்ன செய்யணும்? போய் கொடுக்கணும், உன் விளைச்சல்லேருந்து கொடுக்கணும், உன் மந்தையிலேருந்து கொடுக்கணும்னு சொன்ன உடனே 2 பிள்ளைங்களும் காணிக்கை எடுத்துட்டு கர்த்தரை சந்திக்க வராங்க. ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை சந்திப்பதற்கு கடந்து வரணும். தேவரீர் என்னை ஆசீர்வதிச்சிங்க, என் கைகளின் பலனை எடுத்துட்டு உங்கள் ஆலயத்திற்கு வரேன், உங்கள் சன்னிதானத்தில் வரேன் என்று கர்த்தரை சந்திக்கிறதுக்கு வரணும். சொல்லுங்கள், யாரை சந்திக்க வரணும்? காயினும் ஆபேலும் ஆண்டவரை சந்திக்க வராங்க. 2வது, கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். ஏன் பண்டிகை? என்னைய இவ்வளோ வாழ வச்சிங்களா ஆண்டவரே, அடிமையாக இருந்தேன் ஆண்டவரே, காணான கொடுத்தீங்களா ஆண்டவரே, என்னை வாழ வச்சிங்களேன்னு நன்றியாக இருக்கணும். ஸோ காடோட சந்திப்பை ஏற்படுத்தவும் நன்றியாய் வாழவும் தான் நமக்கு பண்டிகையை கொண்டாட சொன்னார். இங்கே காயினும் பலி செலுத்துகிறான், ஆபேலும் பலி செலுத்துகிறார். 2 பேருடைய பலியும் அது அவன் பிரயாசம், இது இவன் பிரயாசம். ஆனால் வசனம் ஏன் சொல்லுது? ஆபேலின் பலியை ஆண்டவர் அங்கீகரித்தார், இவனுடைய பலியை என்ன செய்யலை? அங்கீகரிக்கவில்லை. ஏன்? ரீசன் உங்களால் சொல்ல முடியுமா? ஏன்? அவனுக்கு வந்து நீங்கள் சொல்லலாம், ஆண்டவர் வந்து அதாவது ஆடு மாடு இந்த பலி தான் விரும்புவார், பயிரெல்லாம் விரும்ப மாட்டார். அப்படி கிடையாது. ஒரு வசனம் இருக்குது, எடுத்துக்கொள்ளலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எனக்கு இந்த வசனத்தை படித்த பிறகுதான் ஏன் ஆண்டவர் ஆபேலின் பலியை அங்கீகரித்தார், காயினை அங்கீகரிக்கவில்லை என்று புரிந்தது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. சரி, அடுத்த வசனம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. சகோதரரே, நீங்க வந்து ஒருவர் மேல ஒருவர் அன்பாருங்க, பகைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம்? அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களுமாய் இருந்ததுனால் தானே. அப்போ ஆஃபரிங்க கொடுக்க வரதுக்கு முன்னாடியே மனசுக்குள்ள காயினுக்கு என்ன இருதயமா மாறிடுச்சு? கெட்ட இருதயமா, பொல்லாத இருதயமா, ஏதோ ஒரு விஷயத்துல தன் சகோதரனாகி ஆபேல் மேல் பகைக்கிற இருதயமா மாறிடுச்சு. இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும், ஆண்டவரே என் இருதயம் சுத்தமாக இருக்குதா, என் இருதயம் சரியாக இருக்குதா,
யார் மேலேயாவது கசப்போடு இருக்கிறனா, யார் மேலேயாவது வெறுப்போடு இருக்கிறனா என்று நம்மை நாமே அலசி ஆராய்ந்து தேவ சன்னிதானத்தில் வந்தாதான் ஆண்டவர் நம்மையும் அங்கீகரிப்பார், நம்முடைய காணிக்கையும் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. அறுப்பின் பண்டிகையை கொண்டாடும் பொழுது எனக்கு விளைஞ்சதை நான் நன்றியோடு கொண்டு வந்து உங்கள் சன்னிதானத்தில் கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் வாங்கிக்கப்பான்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் வாங்க கை நீட்டும் பொழுது அதில் இரத்தக்கரைகளோ அல்லது இருதயம் கசப்படைந்து வெறுப்படைந்து அல்லது பாவத்தினால் நிறைந்திருந்தால் அந்த காணிக்கையை தேவன் என்ன செய்ய மாட்டார்? அங்கீகரிக்க மாட்டார். இன்னைக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவருக்கு எப்படி செலுத்தணும், எப்படி செலுத்தக்கூடாது, என்ன செலுத்தணும், செலுத்தினா என்ன ஆசீர்வாதம். நீங்கள்லாம் ஆண்டவரை நேசிக்கிறீங்க, ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க, ஆனால் நீங்கள் கொடுக்கிறது நிமித்தம் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் சந்தோஷத்தோடு கர்த்தரை என்ன செய்ய முடியும்? சேவிக்க முடியும். இந்த நாள் தான் அதுக்கு ஒரு நல்ல நாள் நான் நினைக்கிறேன். இல்லை, மக்கள்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க, படைக்கிறாங்க. எதுக்காக படைக்கிறோம், ஏன் படைக்கிறோம், வாட் இஸ் த பர்பஸ், என்ன நோக்கம், அதோடைய ரிசல்ட் என்ன, இதெல்லாம் தெரியாது நாம் வாழக்கூடாது. வேதம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறது. சரி, ஒரு சில வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13 ஒருவரும் மல்கியா 1:13 ஒருவரும் வாசிக்கும்படி கேட்கிறேன். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய். வீண் காணிக்கைகளை நீங்க என்ன செய்ய வேண்டாம்? கொண்டு வர வேண்டாம். ஏன் அந்த இடத்துல அப்படி சொல்றாருன்னா, நீங்க என்னையும் சேவிக்கிறீங்க, வேற இடத்துலையும் போய் சேவிக்கிறீங்க, அதனால ஐ ஹேட் யுவர் ஆஃபரிங் அப்படிங்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கை ஹோல் ஹார்ட்டடா ஆண்டவருக்கு இருந்தாதான் ஆண்டவர் நம்மையும் அங்கீகரிப்பார், நம்முடைய பலிகளையும் அங்கீகரிப்பார். ஆபேல் காயின் வாழ்க்கையில் ஹோல் ஹார்ட்டடா அந்த ஆஃபரிங் கொடுக்கப்படலை. அவன் இருதயத்தில் கசப்பு, அவன் இருதயத்தில் வெறுப்பு, தன் சகோதரன் ஆடை கொண்டு வரும் பொழுதே வெறுத்து 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 அதை பார்த்து தான் இவனை கொண்டு போய் கொடுத்தான். இந்த காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? டெஃபினெட்லி நாட். இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்தில் வரும் பொழுது நம்மளூ இருதயத்தோடு வரணும். என்னையும் எனக்குரிய எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காணிக்கையாக நான் கொடுக்கணும்ப்பா. வீண் காணிக்கையை நான் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. சரி, மல்கியா 1:13 சொல்லுது, இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள். எப்படியா? பீருண்டது, கால் ஊனமானது, நசல் கொண்டது. ஜஸ்ட் இமேஜின், அன்னைக்கு ஆசாரியர்கள் பலி செலுத்தும் போது ஆட்கள் பலி ஆடெல்லாம் வாங்கிட்டு வருவாங்கல்ல, ஒன்று நொண்டி நொண்டி வருது, இன்னொன்றுக்கு கண்ணே தெரியல, இப்படியெல்லாம் ஆட்டை கொண்டு வந்தா பரிசுத்தமுள்ள ஒரு தேவனுக்கு இந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படுறதா இருக்குமா? கர்த்தருக்கு நான் எப்போவுமே சொல்லுவேன், காணிக்கை கொடுக்கும்பொழுது மேக்ஸிமம் புது நோட்டாக கொடுங்க. அது உங்களுடைய ஹார்ட்டை காட்டுது, கிழிஞ்ச நோட்டெல்லாம் போடக்கூடாது இல்லை. அப்போது இங்கே காணிக்கை செலுத்தும் போது பழுதற்ற காணிக்கை, உங்கள் லைஃப் கூட பழுதற்ற லைஃபாக இருக்கணும். ஏன் உபவாச ஜபத்தில் என் இருதயத்தை மாற்றும், என் சிந்தையை மாற்றும், என்னை கழுவும், என்னை சுத்திகரியும்னு கேட்குறோம் தெரியுமா? அப்படியெல்லாம் நம்மளை பரிசுத்தப்படுத்தி இந்த ஆராதனையில் பங்கெடுக்கலைன்னா நம்ம காணிக்கையை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஸோ வீண் காணிக்கையை கொடுக்கக்கூடாது, பழுதற்ற காணிக்கையை கொடுக்கக்கூடாது. நேரம் இல்லாதனால வேகமாக சொல்கிறேன். மத்தேயு 5:23-24 நீ காணிக்கையை செலுத்துறதுக்கு முன்னாடி முதல்ல உன் சகோதரனோட கூட போய் என்ன செய்? ஒப்புரவாகு. வீட்டில் சண்டை போட்டுட்டு இந்த உபவாச ஜபத்துக்கு வரக்கூடாது. மனசு குத்தணும். எங்க மன்னிச்சுக்கோங்க, உங்களை கொஞ்சம் கோபமாக பேசிட்டுங்க, நான் சர்ச்சுக்கு போகிறேன், மன்னிச்சேன்னு சொல்லுங்கள், என் தலைமையில் கை வச்சு என்ன ப்ளஸ் பண்ணுங்க, அப்படிலாம் வீட்டில் ஒப்புரவாகிட்டு தான் வரணும். அங்கே சண்டை போட்டுட்டு பேகத்துக்கு மாட்டிக்கிட்டு இங்கே வீரமாக வந்துடக்கூடாது உபவாச ஜெபத்துக்கு. சரியா? ஆண்டவர் சொல்கிறார், பலிபீடத்தில் காணிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல போய் ஒப்புரவாக. அப்போ அவன் சொல்லுவான், வீட்டில் இருக்கிறானே சகோதரன் பரவாயில்ல, இந்த காலத்துலையாவது மொபைல், அந்த காலத்தில் நடந்தே வீடு வரைக்கும் போய் தம்பியை பார்த்து அண்ணனை பார்த்து என்ன மன்னிச்சிக்கோ, கூட சண்டை போட்டுட்டேன் அப்படின்னு ஒப்புரவாகிட்டு தான் என்ன செய்யணுமா? காணிக்கையை செலுத்தணும். இது பழைய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்த பிரமாணம். ஹல்லேலூயா. கஷ்டமாக இருக்குது இல்லை, சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்குது இல்லை, ஆனாலும் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். சரி, எபிரேயரில் 11:4 அந்த வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை. என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்க. ஆபேல் பலி செலுத்தும் போது பை ஃபெய்த் ஆஃபர் பண்ண, ஆண்டவரே நீர்தான் தேவன் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் உங்களுக்கு கொடுக்கறத எனக்கு பிளஸ் பண்ணி தருவீங்கன்னு விசுவாசிக்கிறேன்ப்பா, ஆண்டவரே என் விளைவில் முதற் பலனை சந்தோஷமா கொடுக்குறேன்ப்பா. வாட் எவர் யூ கிவ், நீங்கள் அது ஒரு விசுவாசத்தோடு கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா?
சில சமயம் கொடுக்கும்போது யோசிச்சு கொடுக்கூடாது. நான் இதை காணிக்கைக்காக பேசுகிறேன்னு தயவுசெய்து யாரும் நினச்சிக்காதீங்க. நான் அப்படியெல்லாம் காணிக்கைக்காக பேசுகிற ஆள் இல்லை. நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் என்ன ஆசீர்வாதம் இருக்குதுன்னு நீங்கள் இன்னைக்கு புரிந்து கொள்ளணும். ஸோ அன்றைக்கு அறுப்பின் பண்டிகை, இன்றைக்கு நம்முடைய விளைச்சலை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது விசுவாசத்தோடு கொடுக்கணும். கொடுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அளந்து போடுவேன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு கொடுத்து நான் ஒரு நாள் குறைப்பட்டது கிடையாது, நான் தாழ்ச்சி அடைய போகிறது கிடையாது. இந்த ஃபெய்த்தோடு நீங்கள் எதுக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். சரி, அடுத்த வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 96:8 அவர் நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி தான் என்ன செய்யணுமா? காணிக்கை கொடுக்கணும். சிலருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்காது. உங்கள் கோயிலுக்கு காணிக்கை கொடுக்குறங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஆண்டவர் அதை விட அவங்க ஹார்ட்டை தான் விரும்புகிறார். அம்மா நீ என்ன சேவிச்சு எனக்கு கொடுத்தனா எனக்கு சந்தோஷம், என்ன சேவிக்காத நீ எனக்கு கொடுக்குற காணிக்கை நான் என்ன செய்ய மாட்டேன், அங்கீகரிக்க மாட்டேன். இது ரொம்ப நான் விளக்க விரும்பலை. சரி, எப்படி காணிக்க கொடுக்கக்கூடாதுன்னு படித்தோம். சரி, எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெரியணும்ல. படிச்சுக்க விரும்புகிறீங்களா? ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அவைகள் முடிந்தபோது வாரங்களின் பண்டிகை உன் தேவனாய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தக்கதாய். எப்படியா? நல்லா சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தக்கதாய். திரும்ப சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய். 5000 ரூபாய் வருமானம் வாங்குகிறவங்க தங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுக்கு தக்கதாக கொடுக்கணும். 20,000 ரூபாய் வருமானம் வாங்குறவங்க கர்த்தர் தன்னை ஆசீர்வதிச்சதுக்கு தக்கதாக கொடுக்கணும். 2 லட்சம் ரூபாய் வருமானம் வாங்குறவங்க கர்த்தர் தன்னை ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக கொடுக்கணும். 2 கோடி ரூபாய் வருமானம் வாங்குறீங்கன்னா 20,000 ரூபாய் வருமானம் வாங்குறவங்கள மாதிரி கொடுக்கக்கூடாது. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்ததுக்கு தக்கதாய். இந்த ஹார்ட் ஆண்டவர் பார்க்குறார். என்னை இவ்வளோ பிளஸ் பண்ணிருக்கிறீங்களாப்பா, நான் நிறையவே கொடுக்குறேன்ப்பா. இதுதான் பைபிள் பேட்டர்ன். ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் இன்னும் மேலே வரல? ஏன் உயர்வடையலை? உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்துக்கு தக்கதாய் நீ கர்த்தருக்கு கொடுத்தால் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். சரி, சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் ஆண்டவர் சக்தியை பார்க்கிறார், நம்முடைய எபிலிட்டியை பார்க்கிறார். உங்கள்கிட்ட இருக்கிறதே 1000 ரூபாய்னா ஆண்டவர் போய் 10,000 ரூபாய் ஆஃபரிங் கொடுன்னு சொல்ல மாட்டார். கர்த்தருக்கு கொடுக்கிறத ஜென்ரலாக பேசுகிறேன். ஒரு ஐஸ்வர்யவான் தனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தக்கதாய் கொடுக்கணுமா? ஆனால் ஒரு ஏழை, அந்த வசனம் அழகாக சொல்லுது, ஏழைக்கு 2 காட்டுப்புறா குஞ்சுகளையாவது 2 புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால், அது கூட அவனுக்கு செலுத்த முடியலை அப்படின்னா இன்னும் இறங்கி அவனுக்கு இருக்கிற சக்திக்கு தக்கதாக கொடுக்கட்டும். ஆண்டவர் இயேசுவை தேவாலயத்தில் பிரதிஷ்டை பண்ண போனாங்க. அவங்க அப்பா அம்மா என்ன காணிக்க கொண்டு போனாங்க தெரியுமா உங்களுக்கு? இங்கே சொல்லியிருக்குதே, 2 காட்டுப்புறாக்கள் 2 புறா குஞ்சு, அதான் எடுத்துகிட்டு போனாங்க. கொஞ்சம் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம். ஏன்னா அவங்களுக்கு திராணி இல்லை, சக்தி இல்லை, அவங்க ரொம்ப ரிச் பீப்புள் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நமக்காய் தரித்திரமானாரே. ஏன் தெரியுமா? நம்மளெல்லாம் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றத்தக்கதாக. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இங்க வேதம் சொல்லுது, புவர் பீப்புளுக்கு 2 காட்டுப்புறா 2 புறா குஞ்சு. இங்க இயேசுவை கொண்டு போகும்போது அதைத்தான் கொண்டு போனாங்க. 2 புறா குஞ்சுகள் 2 காட்டுப்புறா. அவங்க தாய் தகப்பன் தங்களுடைய சக்திக்கு தக்கதாக புறாவையும் கொடுத்தாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே தங்களுடைய பெஸ்ட் ஆகிய தங்களுடைய முதற்குமாரனையே கர்த்தருடைய கரத்தில் காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு 2 பிள்ளை இருந்தோன்னா இன்னைக்கு சொல்கிறேன், கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற்பேறு யாருக்குரியது? ஏன் அவ்வளோ மெதுவாக சொல்கிறீங்க? ஐயோ இப்போ தான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க வச்சிட்ருக்கிறேன், கர்த்தருக்குன்னு சொல்கிறீங்களே. அதெல்லாம் தெரியாது. பைபிள் சொல்லுது, கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதல் பிள்ளை யாருக்கு தான்? ஆண்டவருக்கு. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, சின்னதிலேயே ஒப்பு கொடுத்து பாருங்கள். அந்த பிள்ளை வளையாது வழுவுகிற மீனில் நழுவுகிற மீன் மாதிரி ஓடினா கூட ஒரு நாள் பிடிப்பார் ஆண்டவர். பிடிச்சு அதுக்குள்ளே தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றி தன்னுடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் 3 பிள்ளை வச்சுருந்தா இப்படி சொல்லிடணும் தாராளமாக, ஐயா 3 பிள்ளையும் உங்களுக்கு தான் ஆண்டவரே. இந்த 3 பிள்ளை மட்டும் இல்லை, பேர பிள்ளைங்க சந்ததி எல்லாம் உங்களுக்கு தான். அப்போது
கொடுத்தது புறா குஞ்சு. ஆனா அதுக்கு மேல ஒன்ன கொடுத்தாங்களே, தி பெஸ்ட் கிஃப்ட், உலகத்திலே வெளியேறப்பட்ட ஒரு பரிசாகி இயேசு தன்னுடைய குமாரனை தேவாலயத்தில் பிரதிஷ்டை பண்ணாங்க. தேவனே, இந்த பிள்ளை உங்களுக்கு தான் ஆண்டவரே. என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ தாய் தகப்பனும் உங்க பிள்ளைய நீங்க கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணி தான் ஆகணும். அந்த பிள்ளைய படிக்க வைங்க, மேலே கொண்டு வாங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் சொல்லிடணும், ஆண்டவரே இந்த பிள்ளை, அது பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ உங்களுக்கு ஆண்டவரே, எங்கேயாவது அந்த பிள்ளையை தொட்டு உங்க ராஜ்யத்தின் பணிக்குன்னு எடுத்துக்கோங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு மிஷினரி எழும்புனா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு பாஸ்டர் எழும்புனா எவ்வளோ நல்லா இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு வர்ஷிப் லீடர் எழும்புனா எவ்வளோ நல்லா இருக்கும். இன்னைக்கு இப்படி பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க, நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி கொடுக்கணும்? தேவன் செஞ்ச அனுக்கிரகத்துக்கு தக்கதாய் கொடுக்கணும், ஆசீர்வாதத்துக்கு தக்கதாய் கொடுக்கணும், சக்திக்கு தக்கதாய் கொடுக்கணும். மத்தேயு 2:11 ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவருக்கு எப்படி காணிக்க கொடுத்தாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. மத்தேயு 2:11 வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பிள்ளையையும் தாயையும் பார்த்தாங்க. பிள்ளைய சாஷ்டாங்கமா விழுந்து பணிஞ்சாங்களாம். அப்புறம் தங்கள் பொக்கிஷங்களை சொல்லுங்க, இந்த பொக்கிஷம் எங்கிருந்தே கொண்டு வந்துட்டாங்க. தங்கள் சக்திக்கு தக்கதாக, தங்கள் திராணிக்கு தக்கதாக பொன்னு வெள்ளி தூப வர்க்கம் எல்லாம் எடுத்து வந்துட்டாங்க. கொடுக்கிறது யாருக்கு? உன்னதமான தேவனுடைய குமாரனுக்கு. பொக்கிஷங்களை திறந்து காணிக்கை செலுத்தினார்களாம். பணிந்தார்கள், பொக்கிஷங்களை திறந்தார்கள். இன்னைக்கு பலருடைய பொக்கிஷம் திறக்கப்படலை. நான் கடந்த வாரம் கூடன்குளத்திலே மீட்டிங்கு போயிருந்தேன். ஒரு 3 days கன்வென்ஷன். அது அறுப்பின் பண்டிகை, சண்டே மார்னிங். இதை போல் ஒரு செய்தியை தான் தேவ ஜனங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். முடிந்தவுடன் ஒரு குடும்பத்தார் வந்தார்கள். அம்மா, அறுப்பின் பண்டிகைன்னா என்னன்னே தெரியாமல் இத்தனை வருஷம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோமா, இன்னைக்கு தான் உண்மையா ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றியாக நம்ம வாழணும்னு எங்களுக்கு தெரிஞ்சதுமான்னு சொன்னாங்க. அப்போ நான் நினச்சேன், இது எல்லாருக்கும் சொல்லித்தரணும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வார்த்தை. பொக்கிஷங்களை திறந்து, அவர் தான் பொக்கிஷத்தையே படைத்தவர். வானத்தை படைத்தவர் அவர், பூமியை படைத்தவர் அவர், அண்டசராசரத்தை படைத்தவர். அவரை ரெகக்னைஸ் பண்ணி, லார்ட் யூ ஆர் மை கிரியேட்டர், நீங்க தான் சிருஷ்டிகர், இந்த பொண்ணை படைச்சது நீங்க, உங்களை விட இந்த பொண்ணு பெருசு இல்லப்பா, உங்களுக்கு காணிக்கையாய் தருகிறேன் என்று பொக்கிஷத்தை திறந்து காணிக்கையாக கொடுத்தாங்க. இன்னைக்கு ஐஸ்வர்யமுள்ள ஸ்திரீகளே, இங்கே இருக்கிற நீங்களும் ஐஸ்வர்யவான்கள் தான், நான் ஜென்ரலாக பேசுகிறேன். பீரோவில் 500 பவுனு 1000 பவுனுன்னு பூட்டி பூட்டி வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் பொக்கிஷங்களை திறங்க. இந்தியா முழுவதிலும் தேவனுக்கு ஆலயங்கள் கட்டப்படட்டும். ஊழியத்தை தாங்குங்க, மிஷினரிகளை தாங்குங்க, ஊழிய பணிக்கு கொடுங்க, கட்டுமான பணிக்கு கொடுங்க. பூமியை விட்டு நீங்கள் போகும்பொழுது ஒன்று உங்கள் 2 பெண் பிள்ளைகள் அதை அனுபவிப்பார்கள், இல்லை என்றால் ஆண் பிள்ளைக்கு இருக்கிற மருமகள் அதை அனுபவிப்பாள். ஒரு மருமகளுக்கு நீங்கள் எவ்வளோ 1000 சேர்த்து வைக்கிறத விட ஒரு ஆண்டவருடைய திருப்பணிக்கு கொடுத்தால் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. பொக்கிஷங்களை திறந்து காணிக்கைகளை கொடுத்தார்களாம். சரி, எப்படி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், எப்படி கொடுக்கணும்னு சொன்னேன், எதெல்லாம் கொடுக்கணும், இது இட்ஸ் லைக் அ ஸ்டடி, படிச்சுக்கோங்க. பைபிள் சொல்லுது, யாத்திராகமம் 35ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2வது வசனம் வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், மோசே, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவங்களுக்கு சொல்லு. இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று பேசினால் சிலருக்கு பிடிக்கிறதே இல்லை. என்ன அவங்க ஆஃபரிங்கை பற்றி பேசுகிறாங்க. பைபிளே சொல்லுது, மோசே ஆசரிப்பு கூடாரம் கட்டணும். ஒன்றை நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க என்பதில் கவனமாக இருக்கணும். 1, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்குறீங்க. 2, தரிசனமுள்ள ஊழியத்துக்கு கொடுக்கணும். தரிசனமே இல்லாத ஊழியத்தில் கொண்டு கொட்டாதீங்க யாருமே. நான் சொல்கிறேன், ஆத்தும பாரமும் ஆத்தும தரிசனமும் இருந்து கர்த்தருக்காக வேகமாக வேலை செய்கிற தரிசனமுள்ள ஊழியங்களை கொண்டு கொடுக்கணும். வசனம் சொல்லுது, ஆசரிப்பு கூடாரம் கட்டுறது ஒரு தரிசனம். அங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுவார், தரிசனம். ஜனங்கள் வந்து பணிந்து கொள்வார்கள், தரிசனம். இந்த தரிசனத்துக்கு ஜனங்கள் கொடுக்கும்படி சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கொண்டு வராங்க. 35ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சில வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 22 வாசியுங்கள். மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ, மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும். எப்படியா? யாரு? மனப்பூர்வம். படிக்கிறீங்களா? இதெல்லாம் யூ ஹாவ் டு லேர்ன். வசனத்தை
வசனமாக சொல்கிறதுக்கு தான் இந்த ஊழியம் இருக்குது. பைபிள் கால்ஸ் உங்களுக்கு தெரியணும். மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ, அப்புறம் புருஷர் யாவரும் என்னெல்லாம் கொண்டு வரணும்? அஸ்த கடகங்கள், காதணிகள். இந்த இடத்துல வாசிக்கவே கூடாது. ஒருத்தட்ட கேட்டேன், என்னம்மா இவ்வளோ போட்டு? ஆமாம் ஆண்டி, எனக்கு எத்தனை கம்மல் ஜோடி இருக்குன்னு எனக்கே தெரியாது ஆண்டினா. வாயில் விரல் வைத்தது போல் எத்தனை செட்டு கம்மல் வச்சுருக்கிறேன், மோதிரம் வச்சுருக்கிறேன்னு சிலருக்கு தெரியாது. அப்படிலாம் வச்சுருந்தீங்கன்னா தூக்கி கொடுங்க. இந்தியா முழுவதும் தேவனுடைய ராஜ்யம் ஆலயம் கட்டப்படுறதுக்கு இவங்கெல்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க. எகிப்திலேருந்து வரும்பொழுது எகிப்தியத்துலேருந்து வாங்கிட்டு வந்தாங்களா, வச்சுக்கிட்டே ஒரு நாளைக்கு ஒன்று தானே போட முடியும். சிலருக்கு 365 நாளும் ஒன்றொன்னா போடணும்னு வச்சுருந்தா தயவு செய்து டேக் அ டெசிஷன் டுடே. அவங்க எல்லாம் பொக்கிஷமாக வச்சுருந்தாங்க. ஹஸ்த கடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். சரி, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். எதை காணிக்கையாக கொடுத்தாங்க? பெஸ்ட் கோல்டு, அதுதான் காணிக்கையாக கொடுத்தாங்களாம். சில சபைகளில் சம்டைம்ஸ் கோல்டு ஆஃபரிங் கூட எடுக்கிறாங்க. அப்படிலாம் எடுத்து தேவனுடைய கட்டுமான பணிக்கு பயன்படுத்துகிறாங்க. அது தப்பே இல்லை, சரியாக பயன்படுத்தினால். சரி, அப்புறம் லேவியராகமம் 23:39 நிலத்தின் பலன்களை காணிக்கையாக கொண்டு வரணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எண்ணாகமம் 7:3 வாசியுங்கள். தங்கள் காணிக்கையாக 6 கூண்டு வண்டில்களையும். எப்படியா 6 கூண்டு வண்டில்? அந்த நாட்களில் அதுதான் கார் இல்லை. அப்போது காரை கூட என்ன செய்யலாம், 7 காரு 8 காரெல்லாம் வாங்கி விட்டுட்டு, என்ன கால் டாக்ஸிக்கும் அங்கேயும் விட்டுட்டு இருக்கிறத விட 2 காரை யாருன்னா கஷ்டப்படுற ஊழியங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. இந்த காரை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. எத்தனை கிராமத்தில் சைக்கிளில் போய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு மோப்பட் கூட இல்லாமல், ஒரு 2 வீலர் இல்லாமல். இன்னைக்கு கர்த்தரவங்க இருதயத்தில் பேசுவார்னா இப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் தாங்குங்க. வசனம் சொல்லுது கூண்டு வண்டில்களையும் 12 மாடுகளையும். எப்படியா மாடுகள்? அது இந்த காலத்துல இருக்கிற பைக்குக்கு ஈக்குவல் மாடுகளையும். அப்புறம் 2 பிரபுக்களுக்கு ஒவ்வொரு வண்டிலும். சரி, ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு மாடுமாக. பாருங்க, கூண்டு வண்டில்களையும் மாடுகளையும் காணிக்கையா செலுத்துகிறாங்களாம். உங்களுக்கு எபிலிட்டி இருக்குன்னா ஊழியங்களுக்கு வாகனங்களை வாங்கி கொடுங்க, பைபிள் கால்ஸ் கொடுங்கன்னு நான் பேசலை. உங்களை சுற்றி எத்தனையோ ஊழியங்கள் இருக்குது, கஷ்டப்படுற ஊழியர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தாங்குகிறதுக்கு முன்வாருங்கள். சரி, எண்ணாகமம் 8:13 வாசியுங்கள். லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் முன்பாக நிறுத்தி அவர்களை கர்த்தருக்கு அசைவாட்டும் காணிக்கையாக்கி. லேவியரை காணிக்கையா கொண்டு வா. ஆண்டவர் மனுஷர்களை கூட காணிக்கையா எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. மனுஷங்களை காணிக்கை. இன்னைக்கு நான் சொன்னேனே, உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளையில ஒன்று, இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லா மதர்ஸும் ஒரு சைல்டை இன்னைக்கு ஆண்டவர் கையில் டெடிகேட் பண்ணிட்டு போறீங்க. மீதி ஆண்டவர் பார்த்து கொள்வார். லேவியரை கர்த்தருக்கு முன்னதாக காணிக்கையாக நிறுத்தினாங்களாம். அசைவாட்டும் காணிக்கையாய் நான் என்னை ஆண்டவருக்கு காணிக்கையாய் கொடுத்தேன். இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு சேவை செய்கிறேன். இந்த லேவியருக்கு மற்ற ஜனங்களோட என்ன கிடையாது? பங்கு கிடையாது, சுதந்திரம் கிடையாது. அவங்க சுதந்திரம் யாரு? கர்த்தரே சுதந்திரம். சில இடங்களில் இந்த லேவியரை சரியாக பராமரித்து காணிக்க கொடுக்காதனால நெகேமியால வாசிக்கிறோம், அவங்க லேவிய ஊழியை செய்து விட்டுட்டு தங்கள் இடங்களுக்கு ஓடிட்டாங்களாம். அப்போ லேவியர் பராமரிக்கப்படணும். இந்த லேவியரே கர்த்தருக்கு ஆண்டவர் காணிக்கை ஆக்கிட்டார். உங்கள் சந்ததியில் லேவியர்கள் எழும்ப போகிறார்கள். ஹல்லேலூயா. உங்கள் சந்ததியில் ஆசாரியர்கள் எழும்ப போகிறார்கள். வைராக்கியமாய் தேவனை சேவிக்கிற பிள்ளைங்களை உருவாக்குறதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் தேவ பக்தியுள்ள குடும்பமாகிய உங்களை ஆசீர்வதிக்கிறார். சரி, இன்னொரு வசனத்தை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 66:20 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குலாரி வண்டிகளின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வாசிக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, பொன்னெல்லாம் காணிக்கையாக கொண்டு வர்ற மாதிரி சகோதரர்களை தங்கள் குலாரி வண்டிகள் மேலும் குதிரை வண்டிகள் மேலும் ஒவ்வொரு வண்டியில் காணிக்கையாக கொண்டு வர்றாங்க. சர்ச்சுக்கு போகிறீங்க, கணவன் மனைவி மட்டும் ஜாலியாக ஒரு காரில் போகக்கூடாது. பின்னாடி 3 சீட் சும்மா இருக்குதுல்ல, அந்த 2 சீட்டையோ 3 சீட்டையோ ஃபில் பண்ணுற மாதிரி 4 பேரை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகணும். உங்கள் வாகனங்கள் கூட அதில் எம்டி ஸ்பேஸாக இல்லாதபடி அதை கர்த்தருக்கு காணிக்கையாக நீங்கள் நினச்சி போகும்பொழுது ஜனங்கள் அதில் ஏற்றிட்டு போகணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எப்போவே எழுதி வச்சிருக்கிறாரு. ஏசாயா காலத்தில் முதல்
ஒரு வெஹிக்கிள் வாங்கணும்னு ஜோம் பண்ணிட்டு இருந்தப்போ நாங்கள் முதல்ல 4 சீட்டட் ஒரு வெஹிக்கிள் தான் வாங்கணும்னு யோசித்தோம். வாங்க ஆர்டர்லாம் பண்ணியாச்சு. திடீர்னு பிரதர் சொன்னாங்க, எனக்கு லீடிங்கே இல்லை, ஒரு 10 சீட்டட் வேன் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் மன வருத்தம், ஐயோ வேன் எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போக முடியுமா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, வேன் இருந்தால் தான் மினிஸ்ட்ரிக்கு 4 பேர் என்ன செய்ய முடியும், ஏற்றிட்டு போக முடியும். ஸோ முதல்ல காரை வாங்கலை, வேன் தான் வாங்கினோம். அந்த வேனை ஓட்டும் போது எனக்கெல்லாம் சில சமயம் கஷ்டமாக இருக்கும், வேனை ஓட்டிகிட்டு போகிறேன்னே ஆண்டவரே அப்படின்ட்டு. ஆனால் அதே வேனில் எத்தனையோ ஊழியர்களுக்கு போயிருக்கிறோம். பின்னாடி புக்ஸு சிடிஸு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆட்களையும் கூட்டுட்டு, இந்த கூட இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அதுக்கு சாட்சி. அப்போ அந்த முதல்ல வாங்கினது அந்த குலாரி வண்டி மாதிரி, அதில் நிறைய பேரை ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு தான் ஆண்டவர் முதல்ல வாகனம் தந்தார். வாகனம் வச்சுருந்தீங்கன்னா கர்த்தருக்கு அதில் ஆத்துமாக்களை என்ன செஞ்சுட்டு போகணுமா, காணிக்கையாக கொண்டு போகணுமா. உள்ளே போகுதா வார்த்தை, கேட்குதா மனசுக்குள்ளே? பைக்கை ஓட்டிகிட்டு வர பிரதர்ஸ் தனியாக வரக்கூடாது, அடுத்த வாரம்லாம் பின்னாடி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும், வரணும். ஸோ காட் இஸ் ஸோ குட். எதையெல்லாம் காணிக்க செலுத்தணும்னு அழகாக சொல்லி தந்திருக்கிறாரு. கடைசியாக எபிரேயர் 10:8 அழகாக சொல்லுது, நீ செலுத்துகிற எல்லா காணிக்கையை விட என் சித்தம் செய்கிற பாரு, அதுதான் எனக்கு பெஸ்ட் ஆஃபரிங்கிறார். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்று சொல்லிவிட்டு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். நீங்க எல்லா காணிக்கையும் கொடுத்துட்டு வாழ்க்கையில தேவ சித்தம் செய்யாது இருந்தீங்கன்னா அது அக்செப்டபிள் ஆஃபரிங்கா இருக்காது. ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தம், வேலையில தேவ சித்தம், திருமணத்துல தேவ சித்தம். காப்பி அடிக்கிறது தேவ சித்தமா இல்லையாம்மா, சொல்லுமா? காப்பி அடிக்கலாமா? அடிக்கக்கூடாது இல்லை. அப்போ இங்கே தேவனை வந்து ஆராதிச்சுட்டு எக்ஸாமில் போய் காப்பி அடித்தா அது தேவ சித்தமே கிடையாது. யங்ஸ்டர்ஸ், யூ ஷுட் நோ வாட் இஸ் காட்ஸ் வில் இன் யோர் லைஃப். ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது தேவ சித்தோன்னு தெரியாமல் பார்ட்னரை சூஸ் பண்ணாதீங்க. வயசு 25 தான் கல்யாணம் ஆக போகுதுன்னா 18 வயசுலேயே பார்ட்னரை தேடக்கூடாது. நீ ரைட் பார்ட்னரை தேடிக்க மாட்ட, ராங் பார்ட்னரை தான் தேடுவ. அப்போ விட முடியாமல் சிக்கி தவித்து, எப்படி நோய் என்று சொல்லுவது, உன்னை நேசித்தேன் என்று சொல்லிவிட்டேனே, இப்பொழுது தேவ சித்தம் வேறா இருக்கிறது என்று எப்படி இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் சிக்கல். தேவ சித்தம் வெயிட் பண்ணு. இல்லை இல்லை இல்லை, திஸ் இஸ் நாட் காட்ஸ் வில். என் மனசு விரும்புது, தேவன் விரும்பலை, நான் இங்கே போக மாட்டேன், நான் இந்த இதில் விழமாட்டேன். ஆண்டவருடைய சித்தம் செய்யறதுக்கு வெயிட் பண்ணி ரைட் ஏஜ் வரும்பொழுது காடே கொண்டு வருவார். உன் பேரண்ட்ஸ் சரின்னு சொல்லுவாங்க, ஊழியர்கள் சரின்னு சொல்லுவாங்க. அந்த சித்தத்தை செய்கிறது தான் பெஸ்ட் ஆஃபரிங். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் ஆண்டவர் கொடுக்குற பெஸ்ட் ஆஃபரிங் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை என் வாழ்க்கையில் நான் செய்யணுப்பா, என் பிள்ளைங்கள்லாம் உங்கள் சித்தத்தை செய்யணும். என் ஜெபத்தில், கண்ணீரின் ஜெபத்தில், என் பிள்ளைகளுக்காக நான் செய்கிற ஜெபம், என் பிள்ளைங்க உங்கள் சித்தத்தை செய்யணும் ஆண்டவரே. இன்னைக்கு ஒவ்வொரு தகப்பனும் அதுக்கு தான் ஜெபிக்கணும். என் பிள்ளைங்க உங்கள் சித்தத்தை செய்கிற மாதிரி நடத்துங்கப்பா. சித்தம் இல்லாததெல்லாம் நீங்களே தடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தப்படி செய்ய வருகிறேன். ஹல்லேலூயா. சரி, நான் சொன்னேன் எப்படி காணிக்கை செலுத்தக்கூடாது, எப்படி காணிக்கை செலுத்த வேண்டும், எதை காணிக்கையாக செலுத்த வேண்டும். கடைசியாக யாருக்கு காணிக்க செலுத்தணும் அப்படின்னு பைபிள் நிறைய சொல்லுது. எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. 1 சாமுவேல் 25:27 ராஜாக்களுக்கு காணிக்கை செலுத்தினார்கள். 1 சாமுவேல் 9:7 தேவ மனுஷனாகிய சாமுவேலுக்கு சவுல் போய் காணிக்கை செலுத்துகிறார். எஸ்தரின் புத்தகம் 9:22 ஏழை ஜனங்களுக்கு காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். லேவியராகம புத்தகம் 23:22 வாசிக்கலாம். உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும், நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று சொல் என்றார். வயல்ல நீ அறுக்கும் போது ஒரு கதிரை கூட விடாம, சில கஞ்சர்கள் என்ன செய்வாங்க, ஒரு கதிர்கட்டை கூட விடாம எல்லாத்தையும் அறுத்துட்டு வந்துருவாங்களாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேசத்துல பரதேசி இருக்கிறானே, அவனுக்கு வயல் கிடையாது. உன் தேசத்துல திக்கற்றவர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நிலம் கிடையாது. நீ அறுத்த பிறகு, பொதுவாக வயல் அறுப்பின் பிறகு ஏழைகள் வந்து பார்ப்பாங்களாம், ஏதாவது கதிர்கட்டு கிடக்குமா, நம்ம அதை எடுத்துட்டு போய் நாமும் நம்முடைய பிள்ளைங்களும் சாப்பிடலாமா அப்படின்னு யோசிப்பாங்களாம். ஒரு முறை ஒரு தேவ மனுஷர் சொன்னார். அவர் சொன்ன சாட்சி என் கண்களெல்லாம் கலங்க வச்சது. அவன் குடும்பத்தில் அநேகர், இன்னைக்கு தமிழகத்தில் தலை சிறந்த ஒரு போதகராக இருக்கிறார். யாருன்னு நான் சொல்ல விரும்பலை.
அப்பொழுது அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டதாம். இவங்க என்ன செய்வாங்களாம், மார்க்கெட்டில் போய் காயெல்லாம் விற்று முடித்த பிறகு அந்த கோஸுடைய அந்த மேலே உள்ள லீவ்ஸ் எல்லாம் அப்படி கிடக்கும் பாருங்க, அதையெல்லாம் பொறுக்கிட்டு வருவாங்களா அவங்க குடும்பத்தார். அங்கே கிடக்கிற காய்கள், அழுகிப்போன காய்கள், அதுலேருந்து அந்த கோஸ் இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வேக வச்சு குடும்பம் சாப்பிடுவாங்களாம். அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், அந்த கடைக்கார அந்த வெட்டி போட்ட கோஸையும் கொஞ்சம் யூஸ் பண்ணாத சில வெஜிடபிள்ஸையும் போட்டு போகிறதுனால ஏழைகள் வந்து என்ன செய்கிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. கோயம்பேடு மார்க்கெட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெஜிடபிள்ஸ் முந்தின நாள் உள்ளது மறுநாள் அப்படியே குவிலாக கிடக்கும். தக்காளி மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய ஏழைகள் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறத நான் பார்த்துருக்குறேன். உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு கொடுக்குறீங்க எல்லாம் சரி. there are needy people in this world. every day அந்த தேவையுள்ள ஜனங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். வயலை அறுக்கும்போது நீ ஃபுல்லாக அறுத்துறாத, கொஞ்சத்தை விடு. ஏழையும் திக்கற்றவர்களும் பரதேசிகளும் வந்து அதை என்ன செய்யட்டும், பொறுக்கிக் கொள்ளட்டும். ரூத் வந்தபோது அவள் நான் உங்களுடைய வயலிலே பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னாள். அப்போ அந்த பிரமாணம் கை கொள்ளப்பட்டதுனால பொறுக்கிக் கொள்ளுகிற அந்த கதிர்களையும் அவள் எடுத்து அதில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நேசிக்கிறேன்னு சொல்கிற நீங்கள் ஒவ்வொருவருமே ஏழைகளையும் நேசிக்க வேண்டும். இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்கள், அவர்கள் பண்டிகையை கொண்டாடும் போது பெரிய பெரிய அண்டால பிரியாணி செஞ்சு ஏழை மக்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம்? டு வி திங்க் அபவுட் புவர் பீப்புள்? நம்ம நினைக்கிறோமா ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமா? இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு போங்க. என் வாழ்க்கையில் உங்கள் சர்ப்ளஸ் பிளஸ்ஸிங்கை நான் அனுபவிக்கும் போது, ஆண்டவரே நான் ஏழைகளை நினைக்கணும்ப்பா. உங்கள் ஆஃபரிங்கில் ஒரு பங்கு தேவனுக்கு, ஒரு பங்கு லேவியருக்கு, ஒரு பங்கு திக்கற்றவர்கள், விதவைகள், ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும். இந்த ஊழியம் ஏன் விடோஸ் மினிஸ்ட்ரி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறோன்னா, அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அவங்கள பராமரிக்கிறதும் அவங்களுக்கு உதவி செய்கிறதும் அவ்வளோ சந்தோஷம். தொடர்ந்து எவ்ரி மண்டே இங்கே ப்ரேயர் நடக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன சாப்பாடு கொடுத்தா ஒரு சந்தோஷம். இன்னும் நமக்கு பல திட்டங்கள் இருக்கிறது, ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் ஆதரவு கொடுத்து அவர்களை பராமரிக்கிற திட்டங்கள். ஆண்டவர் வர நாட்களில் நமக்கு பலனும் கிருபையும் தந்தால் அதெல்லாம் செய்ய போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் ஏழைகளை மறக்காதீங்க. நீங்கள் சிந்துற மேஜையிலேருந்து விழுகிற அந்த துணிக்கைகளை அதை எதிர்பார்த்து எத்தனையோ ஏழைகள் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. எப்போவுமே எனக்கு கஷ்டம், எனக்கு பிரச்சனை, எனக்கு தேவைன்னு சொல்லாதபடி இல்லாத மக்களையும் நினைப்பதற்கு நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கு இருக்கும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்தை கட்டும்போது சொல்லுவார், நான் சேர்த்து வச்ச எல்லா பொன்னையும் எல்லா வெள்ளியும் ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன், ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற ஆசையினால எல்லாத்தையும் கொடுக்கிறேன் கொடுத்தார். தரிசனமுள்ள ஒரு வேலைக்காய் அவர் கொடுத்ததுனால அன்றைக்கு தேவாலயம் கட்டப்பட்டு ஜனங்கள் எல்லாம் தேவனை தொழுது கொண்டார்கள். சரி, நீங்கள் கேட்கலாம், ஆண்டவருக்கு கொடுக்கறதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம்? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. கடைசியா ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 30வது வசனம். கர்த்தருக்கு கொடுக்கிறதுனால் இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வசனம் அழகா சொல்லுது. சகலவித முதற்கனிகளில் எல்லாம் முந்தின பலனும். என்ன பலன்? ஏன் பொங்கல் கொண்டாடுறாங்க? ஏதோ அறுத்து முந்தின பலனை படைக்கிறோன்னு கொண்டாடுறாங்க. நீங்க தான் அதை செய்யணும். முந்தின பலனை கர்த்தருக்கு கொடுக்க தேவ ஜனங்கள் தான் கவனம் உள்ளவர்களா இருக்கணும். முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருள்களும். காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருட்களும். எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் ஆர்சி சர்ச்சில் அப்போது சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஒரு சண்டேல எல்லாரும் பிளேட்டில் ஆஃபரிங் கொண்டு போனோம். அப்போது அதில் என்னெல்லாம் வரும்னா, ஃப்ரூட்ஸ் இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்கும், எக்கு கொண்டு போவாங்க, சிலர் தானியம் கொண்டு போவாங்க, சுகர் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த டே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் பார்ப்போம் யார் யார் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு. அப்படியே கொண்டு போய் ஆல்டரில் எல்லோரும் வரிசையாக வைப்பாங்க பாருங்கள். அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கர்த்தருக்கு எதனாலும் கொடுக்கலாம். புதுசாக எதனா வச்சுருந்தீங்கன்னா போய் யாருக்குன்னா தேவையுள்ளவங்களுக்கு கொடுங்க, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு கொடுங்க. வாசிக்கலாம். ஆசாரியர்களுடையதாய் இருப்பதாக, ஆசாரியர்களுடையதாய் இருப்பதாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கணும்னா ஆசாரியனுக்கு கொடுங்க, ஆண்டவருக்கு கொடுங்க, ஆண்டுடைய ஆலயத்துக்கு கொடுங்கங்கிறார். இன்னைக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கிற ஒரு தேவனை நம்ம சேவிக்கலை. கொடுங்கள்,
அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற ஒரு ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு உங்களை என்னென்ன இடத்துல ஆசீர்வதித்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்துக்கு தக்கதாய், அந்த நன்மைக்கு தக்கதாய் பொக்கிஷங்களை திறந்து உங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வாதமாக கொடுத்திருந்தா அந்த கர்ப்பத்தின் கனியை லேவியரை நிறுத்துகிற மாதிரி கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிறுத்தி எல்லாத்துக்கும் மேலே உங்களையே நீங்கள் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கணும். நீங்கள் கொடுக்குற பொருள் அல்ல, உங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்த ஒரு தேவன் நம்மையும் அங்கீகரிக்கும்படியாய் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இருக்கிற இடங்களில் ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் மறக்காமல் வீட்டில் போய் உபாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தை படிங்க. தேவனே, நாங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தோம், எங்கள் சிறுமையை பார்த்தீர், எங்கள் அடிமைத்தனத்தை பார்த்து எங்களை வாக்கு பண்ணின கானானுக்கு கொண்டு வந்தீரப்பா. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? எங்கள் முற்பிதாக்களெல்லாம் எவ்வளோ தரித்திரர்களாக இருந்தார்களப்பா, உம்மை அறியாதவர்களாக இருந்தார்களப்பா. உம்மை அறியும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தீரே ஆண்டவரே. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன் நீங்கன்னு சொல்லி நாங்கள் அறிய உதவி செஞ்சீங்களே. எங்கள் வீட்டில் அப்பம் குறைவுபடாமல், தண்ணீர் குறைவுபடாமல் எங்களை போஷிக்கிறீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. எப்படி அன்றைக்கு அசைவாட்டும் பலியாய் தன் முதற் பலனை கொண்டு வந்து காணிக்கை ஆக்கினார்கள். இயேசுவே, நீர் மரித்தோரில் முதற் பலனாய் இருக்கிறீரே ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் ஆண்டவரை களஞ்சியத்தில் சேர்க்கிற தானியமாய் சேர்ப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் வாயை திறந்து நன்றி சொல்றீங்களா? எனக்கு செஞ்ச எல்லா நன்மைக்காய் நன்றி, எனக்கு கொடுத்த சுகத்திற்காய் ஸ்தோத்திரப்பா. சுகத்தை கொடுத்ததினால் என் சரீரத்தை உமக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தினால் என் நன்மைகளிலிருந்து உமக்கு நான் காணிக்கை ஆக்குகிறேன் ஆண்டவரே. வாழ்நாளை கூட்டி கொடுத்தீங்க ஆண்டவரே, உங்களுக்காய் வாழுவோம் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. பிள்ளைங்களை கொடுத்தீங்க ஆண்டவரே, பிள்ளைகளை உமக்காய் நாங்கள் பயன்படுத்துவோம். வீட்டை கொடுத்தீங்க ஆண்டவரே, எங்க வீடு ஒரு ஜெப வீடாய் மாறு ஆண்டவரே. குலாரி வண்டிகளையும் கோவேறு கழுதைகளிலும் சகோதரரை ஏற்றுக்கொண்டு வரும்படி சொன்னீங்க ஆண்டவரே. நாங்க வருகிற நாட்களில் ஆத்துமாக்களை காணிக்கையாய் கொடுக்க போறோம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. நான் மட்டும் ஆண்டவர் ஆராதிக்க வரமாட்டேன், ஒரு குடும்பம், ஒரு கூட்டத்தை நான் உங்களுக்காய் கொண்டு வருவேன் ஏசையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல பூமி எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே, நல்ல சீதோஷ்ண நிலைமைகளை கொடுத்தீர், வெளிச்சத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. எல்லா கால சூழ்நிலைமைகளும் எங்களுக்கு நேர்த்தியாய் படைத்து வைத்த உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். வாயை திறந்து சொல்லுங்க. சுவாசிக்க கொடுத்த காற்றுக்காய் நன்றி, குடிக்க கொடுத்த தண்ணீருக்காய் ஸ்தோத்திரம், புசிக்க கொடுக்கிற ஆகாரத்துக்காய் நன்றி அப்பா. பூமியிலே வாழ வேண்டும் என்று எவ்வளவு நன்மைகளை எங்களுக்கு கொடுத்தீங்க. இந்த தெய்வத்தை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாத காரணர் நீர்தான் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் வாழுகிறது உம்மாலை ஆண்டவரே, பிழைக்கிறது உம்மாலை ஆண்டவரே, சுவாசிக்கிறது உம்மாலை ஆண்டவரே, வேலை செய்கிறது உம்மாலை ஆண்டவரே. எங்கள் கைகளின் பிரயாசம் எல்லாம் இவர்களை செய்யவில்லை, தேவன் நீர்தான் அப்பா எங்களை ஆசீர்வதிக்கிறீர். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? உங்களுடைய வேலைக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், புசிக்க தேவன் கொடுத்த பலனுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், சரீரத்தில் கொடுத்த சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கொடுத்த வாகனங்களுக்காய் நன்றி, நிலங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஆஸ்திகளுக்காய் ஸ்தோத்திரம், நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இவைகள் எல்லாவற்றாலும் நாங்கள் உம்மை சேவிப்போம் என்று நாங்கள் சொல்லுகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். நன்மையான ஈவுகளை எசப்பா தேவாதி தேவர்கள் தந்தீங்க ராஜா. நானும் என் வீட்டாருமோ வென்றால்
ஹalleluya. இந்த நாளில நம்ம எல்லாரும் நம்மையும் நமக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, அறுப்பின் பண்டிகையிலே முதற் பலனை கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் காணிக்கை ஆக்கிறது போல எங்கள் குடும்பங்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. சொல்லுங்க, நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் உமக்கு காணிக்கை ஆக்குகிறேன். மீதமுள்ள என் குடும்பத்தார் எல்லாரையும் ஒரு நாள் உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன் ஆண்டவரே. நான் நிறுத்துவேன் ஆண்டவரே. என் குடும்பத்தில் ஒருவர் கூட ரட்சிக்கப்படாமல் இந்த பூமியை விட்டு போக போறது கிடையாது ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தார் எல்லாரும் உம்முடைய கரத்தில் காணிக்கையாக மாற போகிற நாள் வரப்போகிறது ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, கொடுத்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மையின் ஊற்று, நன்மைக்கு காரணர், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறவர், அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறவர், எல்லா நன்மைகளை கொடுத்திருக்கிறவர், சுகம் தந்தவர், பலன் தந்தவர், ஜீவன் தந்தவர், பிள்ளைகளை தந்தவர், குடும்பத்தை தந்தவர், வேலையை கொடுத்தவர், வருமானத்தை கொடுத்தவர், எல்லா ஆஸ்திகளை கொடுத்தவர் நீர்தான் ஆண்டவரே. அதை அங்கீகரிக்கும்படி இந்த நல்ல நாளிலே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உமக்கு நாங்கள் நன்றி காணிக்கைகளை படைக்கிறோம் அப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திர ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஐயா. நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் வாழும் பொழுது கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. எல்லாரும் சொல்லுங்க, அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே, அந்த நன்மைகளை எடுத்துக்கொள்கிறேன். இந்த பூமியில உமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நாங்கள் வாழப் போகிறோம். அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி உள்ளவர்களாகவே கடைசி வரைக்கும் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க பிள்ளைங்கள்ல முதல் பிள்ளையோ எல்லா பிள்ளையோ இன்றைக்கு அசைவாட்டும் பலியாய் ஆண்டவற்றை கொடுக்க போறீங்க. வலது கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்க. Let this day be a day of dedication. Lord, we would like to dedicate our children for your glory, O God. அறுப்பின் பண்டிகையிலே முதற் பலனை கொண்டு வந்து கொடுத்தது போல நாங்க எல்லாரும் எங்க குடும்பத்துல எங்க முதல் பிள்ளைய உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அது ஒரு பெரிய ப்ரொஃபஷனலா தான் மாறணும்னு இல்ல, ராஜாதி ராஜாவே, அது உங்களுக்காய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, முதல் பிள்ளைய உங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் மனமுள்ளவர்களா இருப்பீர்கள், உங்கள் எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிங்க. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் பிள்ளைகள் எல்லாரும் உங்களுக்கு ஆண்டவரே. சொல்லுங்க, என் சந்ததி உங்களுக்கு ஆண்டவரே, வரப்போகிற தலைமுறை எல்லாம் உங்களுக்கு தான் ஆண்டவரே. ஒரு பிள்ளை கூட உலகத்துக்கு போக கூடாது ஆண்டவரே. ஒரு பிள்ளைய கூட பிசாசுக்கு விட மாட்டோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் இயேசுவின் ரத்தத்தினால சீல் பண்ற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையும் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். முரட்டாட்டமும் கீழ்ப்படியாமையோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு திரும்புவார்களாக. திரும்பட்டும் ஆண்டவரே, திரும்புவார்களாக. இயேசுடைய பாதத்தண்டை வருவார்களாக. அப்பா, கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளையை கூட ஒப்பு கொடுக்கிறோம். கை குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் உமக்கு காணிக்கையாக்குகிறோம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, அங்கீகரிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கீர்த்தியும் புகழ்ச்சியுமா எங்களை வைக்க போறதற்காய் நன்றி. ஆவேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தவர் எங்களையும் அங்கீகரித்துக் கொண்டதற்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.